பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வண்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மாட்டு வண்டி. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் 2 வண்டி இருக்கும். மாடு வண்டி. ஒன்று வில்லு வண்டின்னு சொல்லுவோம். இதுதான் மனுஷர்கள் போகிற காரு. அந்த காலத்தில் பயன்படுத்தின காரு. கிராமங்களில் ஒரு குடும்பமே இதில் பிரயாணப்பட முடியும். இன்னொன்று சக்கடா வண்டின்னு சொல்லுவாங்க. பாரம் ஏற்றுகிற வண்டி. அது இது மாதிரி இருக்காது. அதில் தான் நெல் மூட்டைகள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு 2 வண்டி இருக்கும். 3 ஜோடி மாடுகள் இருக்கும் வீட்டில். பெரிய ஜோடி, சின்ன ஜோடியெல்லாம் சொல்லி. அதான் விவசாயிகள். அவங்களுக்கு எத்தனை ஜோடி மாடு இருக்குது, எத்தனை வண்டி இருக்குது, வேலைக்காரங்க, அதை வச்சு தான் அவங்க பணக்காரங்கன்னு கணக்கிடுவாங்க. அந்த நாட்களில் நினச்சி பார்க்குறேன். இதை பார்த்த உடனே நான் இதெல்லாம் பிரயாணப்பட்டு இருக்கிறேன். ஊருக்கு போனேன்னா மாட்டு வண்டியில் தான். அது முன்னால் அதை வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு வேலைக்காரர் உண்டு, பக்கத்தில் உட்காந்துக்கிறது, காலை அசைத்துக்கிட்டே வர்றது. இதெல்லாம் அந்த நாட்கள். அதை திரும்பி பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதில் போய் பழக்கம் இருக்குது. அவங்களுக்கு இது மாதிரி வண்டியில் பிரயாணப்பட்டிருக்கீங்களா? இப்பவும் சில இடங்களில் இருக்குது. சரி, இது பழைய நாட்களை நினைவு கூறுகிறது. இது மூணாரில் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பழசை ஞாபகப்படுத்தினது இங்கே வந்த உடனே. சரி, இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னா, எசேக்கியேல் 36:9 நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நான் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்றார். நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி கொண்டிருப்பேன். பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் முளைக்கணும், ஒரு ஆசீர்வாதம் விளையணுமானா நம்ம விதைக்கப்படணும். ஆண்டவரே சொல்றால, கோதுமை மடியானது நிலத்தில் விழுந்து செத்தாதான் பலனை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியத்தை தியாகத்தோடு அர்ப்பணித்து விதைக்கப்படும் போது மிகுந்த பலனை தருவோம். அப்போ அதுக்கு தியாகம் பண்ணணும், அர்ப்பணித்து கொள்ளணும். ஒரு விதை தன்னை அழித்து கொள்ளும் போது மிகுந்த பலனை தருகிறது. அதே மாதிரிதான் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருக்கு என்று மிகுந்த பலனை கொடுப்போம். நம் மூலமா நிறைய ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவர் சொல்ல, உங்கள் பட்சத்திலிருந்து கண்ணோக்கமாய் இருப்பேன், கண்ணோக்குவேன் சொல்றார். அப்போ பண்படுத்தப்படுவது. வயல் நிலங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அறுவடை செய்துட்டா உடனே மறுபடியும் நெல்லை விதைக்க மாட்டாங்க. அந்த நிலத்தை பண்படுத்துவாங்க. முதல்ல உழுவாங்க. அந்த உழுது அதுவும் மாடு தான் பயன்படுத்தப்படும். கலப்பை வச்சு உழுவாங்க. அதில் சில சமயம் 4 ஏர்கள் வரிசையாக உழும். வரிசையாக அது மாதிரி பின்னால் பெரிய நிலமாக இருந்தால் அப்படி உழுவாங்க, சீக்கிரத்தில் உழுவதற்கு. உழுத பிறகு மரம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதான் பண்படுத்துவது. உழுத பிறகு கீழ் மண்ணை மேல் மண்ணை கீழாயிருமா. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற தண்ணி பாய்ச்சின பிறகு மரம் அடிப்பதுன்னு அதை சமப்படுத்துவாங்க. அதான் பண்படுத்துவது. அதன் பிறகுதான் நாற்று நடுவாங்க. அப்பதான் அது பலன் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பலம் கொடுக்கும்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உழுது அவர் பண்படுத்தி சரிப்படுத்தி சில பயிர்களுக்கு கொத்துவாங்க. பார்த்தீங்களா? அதாவது எள்ளு உளுந்தெல்லாம் பயிரிடணுமானா கொத்தணும். அதாவது மம்பட்டியை வைத்து கொத்தி அதெல்லாம் பண்படுத்தி அதுக்கப்புறம் தான் விதைத்து அதான் பலன் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மை உழுவார் அல்லது கொத்தி சரிப்படுத்துவார். நிலம் சரிப்படுத்தப்படும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்ல. நிலத்தை உழும் பொழுது அது அந்த இரும்பு கலப்பை அப்படியே மண்ணெல்லாம் தோண்டி எடுக்கும்ல, அது கொஞ்சம் வலிக்கும்ல. அதை வலியை குறிக்கும். நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்ம பலன் கொடுக்கறதுக்கு பண்படுத்துவார்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில வலிகள் உண்டாகும், பாதிப்பு உண்டாகும். ஆனால் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பலன் கொடுக்கணுமானா இந்த பாடுகளின் வழியாக போய்த்தான் ஆகணும். கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் வழியாக அவங்களை பண்படுத்துகிறார். சில நெருக்கங்கள் வழியாக பண்படுத்துகிறார். எப்படி நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கணும், எப்படி நேசிக்கணும், தீமை செய்கிற மக்களுக்கு எப்படி நன்மை செய்யணும், இயேசுவின் சுபாவம் எப்படி உங்களுக்குள்ள காணப்படணும், அதுக்கு இந்த பண்படுத்துகிற ஒரு பகுதிக்குள்ளே தேவன் நடத்துகிறார். இந்த சூழ்நிலையில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், நிந்தை, நெருக்கம், அவமான, உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம். என்னை பண்படுத்துகிறீர், நான் மிகுந்த பலனை கொடுக்கும்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுங்க. பலன் மிகுதியா இருப்பதை காண்பீங்க. சொல்றீங்களா? ஆண்டவரே, நீர் எங்களை பண்படுத்துகிற தேவனும் எங்களை சரிப்படுத்துகிற தேவனுமாய் இருக்கிறீர்.
எங்களை விதைத்து பலன் கொடுக்கிறவளாய் மாற்றுகிறீர். நான் அதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று இந்த மகன் இந்த மகள் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய மிகுந்த பலனை கொடுக்கும்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.